கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என் காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் தியான பண்ண இருக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, அன்பு நீடிய சாந்தம் தயவுள்ளது, அன்புக்கு என்ன இல்லை, பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அன்பு என்ன செய்யுமாம், சகலத்தையும் தாங்குமாம் என்று வாசிக்கிறோம். ஒரு தாய் தனது 10 வயது மகளுடன் ரயிலை விட்டு இறங்கி வெளியே செல்வதற்கான வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அது கடுமையான குளிர்காலம். ஒரு வயதான பிச்சைக்காரன் குளிரில் நடுங்கிக் கொண்டே ஒரு சிறிய பாத்திரத்தை நீட்டி பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அந்த தாய் தன் மகளிடம் சில நாணயங்களை கொடுத்து பிச்சைக்காரன் நீட்டி கொண்டிருந்த பாத்திரத்தில் போடும்படி கொடுத்தாள். அந்த சிறிய மகள் பிச்சைக்காரனை பார்த்து, தாத்தா இந்தாங்க என்று சொல்லி பாத்திரத்தில் நாணயங்களை போட்டாள். பின்னர் தாயும் மகளும் அதை கடந்து நடந்து சென்று கொண்டிருந்தனர். யாரோ தங்களை பின்தொடர்வதை உணர்ந்து இருவரும் திரும்பி பார்த்தனர். அதே பிச்சைக்காரன் தங்களை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டு அந்த தாயார் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அம்மா, இன்று வரை என்னை தாத்தா என்று யாரும் சொன்னதே இல்லை. ஆனால் உங்களுடைய சின்ன மகள் என்னை பார்த்து அன்போடு தாத்தா என்று அழைத்தாள். மீண்டும் ஒருமுறை என்னை தாத்தா என்று அழைக்க சொல்ல மாட்டீர்களா என்று கண்ணீரோடே கேட்டான். ஆம், என அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நம்முடைய அன்பான சொல்லுக்காக, அன்பின் செயலுக்காக லட்சக்கணக்கான மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான கிறிஸ்தவ வாழ்வில் அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். உளையான சேற்றில் கிடந்த நம்மை தேவன் தமது அன்பின் காரணமாக தூக்கி எடுத்தார். தேவன் நமக்கு காட்டிய அதே அன்பை, அதே கரிசனையை நாமும் ஒருவருக்கொருவர் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மிக சிறந்த கலைகளை, மேன்மையான விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம், மேன்மையான இடத்தை அடைந்து கொள்ளலாம். ஆனால் மற்றவர்களுக்கு அன்பையும் தயவையும் காட்ட கற்றுக்கொள்ள தவறுவோமானால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை விட்டே தவறிவிடுகிறோம். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் போது தேவன் நம் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவின் கனியாகிய அன்பினால் நிரப்புங்க. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகந்தாருங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஜீவன் சுகம் பலன் தந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.